ஓம் ஓம் சக்தியே போற்றுவோம். ஓம் ஓங்கார ஆனந்தியே போற்றுவோம். ஓம் உலக நாயகியே போற்றுவோம். ஓம் உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம். ஓம் உள்ளமலர் புகுந்தவளே போற்றுவோம். ஓம் ஓதரிய பெரும்பொருளே போற்றுவோம். ஓம் உண்மை பரம்பொருளே போற்றுவோம். ஓம் உயிராய் நின்றவளே போற்றுவோம். ஓம் மருவத்தூர் அமர்ந்தாய் போற்றுவோம். ஓம் மனமாசை துடைப்பாய் போற்றுவோம். ஓம் கவலை தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் ககனவெளியானாய் போற்றுவோம். ஓம் புற்றாகி வந்தவளே போற்றுவோம். ஓம் பாலாகி வடிந்தவளே போற்றுவோம். ஓம் பாமரர் துயர் துடைப்பாய் போற்றுவோம். ஓம் பண்ணாக இசைந்தாய் போற்றுவோம். ஓம் பாமலர் உவந்தாய் போற்றுவோம். ஓம் பாங்குரு ஆனாய் போற்றுவோம். ஓம் சித்துரு அமைந்தாய் போற்றுவோம். ஓம் செம்பொருள் நீயே போற்றுவோம். ஓம் சக்தியே தாயே போற்றுவோம். ஓம் சன்மார்க்க நெறியே போற்றுவோம். ஓம் சமதர்ம விருந்தே போற்றுவோம். ஓம் ஓங்கார உருவே போற்றுவோம். ஓம் ஒரு தவத்துக்குடையாய் போற்றுவோம். ஓம் நீழ்பசி தவிர்ப்பாய் போற்றுவோம். ஓம் நிம்மதி தருவாய் போற்றுவோம். ஓம் அகிலமே ஆனாய் போற்றுவோம். ஓம் அண்டமே விரிந்தாய் போற்றுவோம். ஓம் ஆன்மீக செல்வமே போற்றுவோம். ஓம் அனலாக ஆனாய் போற்றுவோம். ஓம் நீராக நிறைந்தாய் போற்றுவோம். ஓம் நிலனாக திணிந்தாய் போற்றுவோம். ஓம் தூராக வளர்ந்தாய் போற்றுவோம். ஓம் துடிப்பொருள் நீயே போற்றுவோம். ஓம் காராக வருவாய் போற்றுவோம். ஓம் கனியான மனமே போற்றுவோம். ஓம் மூலமே முதலே போற்றுவோம். ஓம் முனைச்சுழி விழியே போற்றுவோம். ஓம் வீணையே இசையே போற்றுவோம். ஓம் விரைமலர் அணிந்தாய் போற்றுவோம். ஓம் தத்துவம் கடந்தாய் போற்றுவோம். ஓம் சகலமறை பொருளே போற்றுவோம். ஓம் உத்தமி ஆனாய் போற்றுவோம். ஓம் உயிர்மொழி குருவே போற்றுவோம். ஓம் நெஞ்சம் நீ மலர்வாய் போற்றுவோம். ஓம் நீள்நிலத் தெய்வமே போற்றுவோம். ஓம் துரிய நிலையே போற்றுவோம். ஓம் துரியாதீத வைப்பே போற்றுவோம். ஓம் ஆயிரம் இதழ் உறைவாய் போற்றுவோம். ஓம் அகிலமெல்லாம் ஆட்டுவிப்பாய் போற்றுவோம். ஓம் கருவான மூலம் போற்றுவோம். ஓம் உருவான கோலம் போற்றுவோம். ஓம் சாந்தமே உருவாய் போற்றுவோம். ஓம் சரித்திரம் மறைத்தாய் போற்றுவோம். ஓம் சின்முத்திரை தெரிவிப்பாய் போற்றுவோம். ஓம் சினத்தை வெறுப்பாய் போற்றுவோம். ஓம் கையிரண்டு உடையாய் போற்றுவோம். ஓம் கரை புரண்ட கருணை போற்றுவோம். ஓம் முட்டுடை கரத்தாய் போற்றுவோம். ஓம் மோனநல் தவத்தாய் போற்றுவோம். ஓம் யோகநல் குருவே போற்றுவோம். ஓம் ஒளியன ஆனே
தவிர்த்திடுவாய் போற்றிவோம். ஓம் பிறவி நோய் அறுப்பாய் போற்றிவோம். ஓம் மாயவன் தங்கையே போற்றிவோம். ஓம் சேயவன் தாயே போற்றிவோம். ஓம் திருப்புறத்தாளே போற்றிவோம். ஓம் தவம் தெரிவிப்பாய் போற்றிவோம். ஓம் வேம்பினை ஆழ்வாய் போற்றிவோம். ஓம் வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றிவோம். ஓம் அஞ்சனம் அருள்வாய் போற்றிவோம். ஓம் ஆருயிர் மருந்தே போற்றிவோம். ஓம் கண்ணொளி காப்பாய் போற்றிவோம். ஓம் கருத்தொளி தருவாய் போற்றிவோம். ஓம் அருள்வொளி செய்வாய் போற்றிவோம். ஓம் அன்பொளி கொடுப்பாய் போற்றிவோம். ஓம் கனவிலே வருவாய் போற்றிவோம். ஓம் கருத்திலே நுழைவாய் போற்றிவோம். ஓம் மக்களை காப்பாய் போற்றிவோம். ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் எத்திசையும் ஆனாய் போற்றிவோம். ஓம் இதயமாம் வீணை போற்றிவோம். ஓம் உருக்கமே ஒளியே போற்றிவோம். ஓம் உள்ளுரை விருந்தே போற்றிவோம். ஓம் மலப்பிணி தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் மனம் கனிந்து அருள்வாய் போற்றிவோம். ஓம் நாதனே நலமே போற்றிவோம். ஓம் நளினமலர் அமர்வாய் போற்றிவோம். ஓம் ஒற்றுமை சொல்வாய் போற்றிவோம். ஓம் உயர்நெறி தருவாய் போற்றிவோம். ஓம் நித்தமும் காப்பாய் போற்றிவோம். ஓம் நேரமும் ஆழ்வாய் போற்றிவோம். ஓம் பத்தினி பணிந்தோம் போற்றிவோம். ஓம் பாரமே உனக்கே போற்றிவோம். ஓம் வித்தையே விளக்கே போற்றிவோம். ஓம் விந்தையே தாயே போற்றிவோம். ஓம் ஏழையர் அன்னை போற்றிவோம். ஓம் ஏங்குவோர் துணையே போற்றிவோம். ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம். ஓம் கண்மணியானாய் போற்றிவோம். ஓம் சத்திய பொருளே போற்றிவோம். ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் தத்துவச் சுரங்கமே போற்றிவோம். ஓம் தாய்மையின் விளக்கமே போற்றிவோம். ஓம் ஆரா பார்வதி பதையே ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா சத்குருநாதா குருநாதா மம குருநாதா மம குருநாதா சத்குருநாதா சத்குருநாதா மம குருநாதா ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா ஓம் குருநாதா ஸ்ரீ குருநாதா ஸ்ரீ குருநாதா சத்குருநாதா ஸ்ரீ குருநாதா சத்குருநாதா महाराज जी समस्त सद्गुरु मंडली समस्त भक्त मंडली समस्त साधु मंडली ஆதியில் பிறந்த ஆதிசக்தி அம்மா அண்டங்களீன்ற அரவ சக்தி அம்மா ஆதியில் பிறந்த ஆதிசக்தியே அண்டங்கள் என்ற அரவ சக்தியே ஆயிரம் கண் கொண்ட அன்னை சக்தியே இன்பங்க தந்திடும் இச்சா சக்தியே காலங்கள் கடத்தும் கிரியா சக்தியே கோலங்கள் கொண்ட குடிலா சக்தியே ஞானங்கள் தந்திடும் ஞான சக்தியே வித்துக்கும் வித்தான விந்து சக்தியே வித்துகள் செய்திடும் சிவனின் சக்தியே பக்தியை தந்திடும் பராசக்தியே மங்களம் தந்திடும் மகா சக்தியே உண்மை ஒளிர்பவள் ஓம் சக்தி நீயே ஆதியில் பிறந்தவள் அனைத்தையும் படைத்தவள் ஆங்காரி ரீங்காரி ஓம்காரி ஓம் சக்தி மகமாயி திரிசூலி அன்னையே ஓம் சக்தி ஓ
கண்ணியம்மா பகவதி தாயம்மா பத்ரகாளியம்மா பாளைய தாயம்மா பைரவி நீயம்மா எங்கள் அல்லியம்மா தங்க பொன்னியம்மா செல்ல கொல்லியம்மா செந்தில் வள்ளியம்மா உண்ணாமுலையம்மா செம்பக வள்ளிய சந்தன மாறிய சத்திய மாறிய சாந்த சொரூபிய சுந்தர நீலிய துர்க்கை கம்பீரிய மாங்காட்டு மாறிய வெந்தாமரை தாய செந்தாமரை நீ சாமுண்டீஸ்வரி உலகத்து நாயகி சுந்தர வடிவுடை நாயகியா பிரம்மனை படைத்தவளும் நீ அம்மா விஷ்ணுவை படைத்தவளும் நீ ஈசனை படைத்திட்ட ஈஸ்வரியே அம்மா ஆங்காரி ரீங்காரி ஓம்காரி ஓம் என்னும் ஓம்கார பொருளும் நீயே மேல்மலையனூரிலே அங்காள ஈஸ்வரி மேலூர் தனிலே திருவுடை நாயகி திருநெல்வேலியில் காந்திமதி அம்மா திருவானைக்காவில் அகிலாண்ட நாயகி திருவக்கரையினில் வக்ரகாளி அம்மா திருவையாற்றில் தர்மாம்பிகை தாயே திருத்துறை பூண்டியில் முள்ளாச்சி தாயம்மா திண்டுக்கல் நகரில் கோட்டை மாரியம்மா திருக்கடையூரில் அபிராமி தாயம்மா திருக்குற்றாலத்தில் குழல்வாய் மொழியம்மா திருவேற்காட்டிலே கருமாரி தாயம்மா கோவில்பட்டியில் செண்பகவள்ளியே கோயம்புத்தூரில் கொல்லாபுரியம்மா கொடுங்கலூரிலே பகவதி தாயம்மா கோவையில் வாழும் தண்டு மாரியம்மா விருதுநகரிலே முத்து மாரியம்மா வீரபாண்டியிலே செல்ல மாரியம்மா சிவகாசியிலே பத்ரகாளியம்மா சிவகங்கையிலே வெட்டுடையம்மா காரைக்குடியிலே கொப்புடை தாயம்மா பரமக்குடியில் முத்தாளம்மா தாயே ஓங்காரி மாயம்மா உருமாறி உலகம்மா மோட்சம் வழங்கிடும் மூல சக்தி நீயம்மா சிக்கலை தீர்த்திடும் சிங்கார மாரியே மாங்காட்டு மாரியே மதியனி சூலியே செவ்வாடை காரியே சிங்கவாகினியே ஓம்காரி ஓம் சக்தி மருவத்தூர் மகமாயிவோ சேலத்தில் உள்ள பெரிய மாரியம்மா சின்ன மாரியம்மா கனகதுர்க்கையம்மா மந்தை வெளியம்மா அர்த்தநாடியம்மா கோலவிழியம்மா துளுக்கானத்தம்மா எங்கள் செல்லியம்மா கங்கையம்மா தாயே முத்தாளம்மா தாயே மதுரை மீனாட்சிய கன்னியாகுமரிய திண்டுக்கல்லில் உள்ள கோட்டை மாறியே எட்டு திசையிலும் ஏக சக்தி நீயே நல்ல வேலை நான் தப்பிச்சாச்சு. யாரும் பெருவர்களுக்கு வெட்டி தயாரிக்கல. இல்ல எங்க பாடு திண்டாத மாதிரி ஒவ்வொன்றும் காக்காக்கிலும் வாங்கி போடுறது. வெள்ளி இப்ப வேலை கூடி 120 கிராம் ஆயிடுச்சு. வெட்டி பெருவர்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் அதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் நம்ம பாட்டி தாத்தால பாட்டி எல்லாம் போடலையே, பாட்டி பூட்டி இவங்க எல்லாம் யாரும் வெட்டி போடலையே, பெருவர்களுக்கு பக்கத்துல மட்டும்தான் போட்டாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரல போடவே இல்லை. நம்ம சைடு சைடா 4 விரல் சுண்டி விரல் நீங்க அந்த விரலை தவிர அடுத்த விரலை வெட்டி போட்டீங்கன்னா வீட்டுக்கார்ட்ட ஏன் கோவப்படுறீங்கன்னு தெரியாது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம கரெக்ட் அவ்வளவுதான் இருக்கணும். அந்த கோபம் சாயங்காலம் வரைக்கும் விஷ்ணு பகவான் அந்த காலத்துக்கு வானத்தையும் கீழே அந்த மாதிரி சாயங்காலம் வரைக்கும் நினைக்கூடாது. ராஜபாலத்தோட டீச்சர் இப்படித்தான் பப்பளக்கான்னு போயிடுச்சு. ஒரு நாள் போற எமகா வண்டிக்கார பிடிச்சி இழுத்து அந்த அம்மா உருண்டுருச்சு. என்ன பண்ண முடியும்? பாவாடை வேலையோடு ரோட்ல கிடக்கு விழுந்து என்ன பண்ணுவீங்க? பைக்குக்காரே சுண்டி இழுத்து உள்ள சாமிக்கு விளக்கு பண்ணுவீங்க. அவர் உள்ள விளக்கு கொடுத்துட்டு பாலியல்
போட்டு கொளுத்தி எழுதுறீங்க வைக்கல. நமக்கு 2வது காப்பி கேட்டா வீட்டுக்காரர் போராடி பாருங்க, 100 விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிடுறோம். அது என்ன எரியுதா எரியலையா என்னாச்சு பாக்குறது செய்யக்கூடாது. வீட்டுல வேலைக்கு பொறுத்தது காலையில எழுந்திரிச்சு வீட்டுல வேலை. மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே, என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பையன துளுக்கானத்தம்மா நீ தோன்று. மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று. दक्षिणे पीठं पश्चिमतः पीठकृष्णमदक्षिणेकादकान्योगं महत्तीशबलानिधो पूर्वाधीशो मृधर्माय महाविद्याय नमः वैराग्याय नमः सूर्याय नमः दक्षिणोत्तरमध्येशो मृगदासाय नमः राजसाय कामसाय नमः देवप्रेम सात्विकाय वैकाय नमः कलियुगाय नमः नीतिकारः कलाचिदुजटयः तस्पटिका भासो नीतिस्तवनद्दिः आयागानि पुष्पाः कलाभिन्नाय प्रभागानि स्फालिका प्रोक्तः मध्यपादस्तु केशवः व्यक्ताय नमः नियतये नमः कालाय नमः कलाय नमः अदक्षदनाय नमः भूतवत्सदनाय नमः योगासनाय नमः वाणिज्यसुरसुन्दरितं नादं नीलदं प्रभोरन्नो प्रभानामं धर्मं रथसमर्वाभयमिदं दये पङ्गलं दक्षिणे हस्ते श्रीफलं ममहस्वगे पद्मवते सुधां देवहस्ते द्वयदिवाश्वयेन भूतहस्ते गणो भेदापेशे कस्रुवां स्मृता श्वेतभक्ति समायुक्ता पार्वती सम्प्रबोधयेते ओम श्री सोममण्डलाधिपति महालक्ष्मी महा करिगावते ओम श्री अग्निमण्डलाय महा दिपुजानतनेत्राञ्च सुस्तारादयं मन शान्तागिञ्चित्तगतिदा देवी मारणोपिदा उद्धं दिनगदापादाग्नेन्द्रहृतप्रभुजः जटामृतकण्ठेतो मण्डिता नृतता अवलिङ्गायै नमः रजे ओम ह्रीं वामदेवके ग्राम्पिकाय नमः नमो ओम हं सत्योजातमूर्ते ग्राम्पिकाय नमः पारयोः ईशानमूर्ताय उमाय नमः ऊर्ध्वमूर्त्रे प्रणोताय धूरी नमः पूर्वमूर्त्रे वरे लिङ्गाय नमः क्षमूर्त्रे वरे ग्राम्पिकाय मूत्रमूर्त्रे सत्योजातम्बिकाय नमः पश्चिममूर्त्रे ईशानमूर्त्रे उमाय नमः ऊर्ध्वमूर्त्रे मूर्त्रे शांतिग्रामवक्त्रे विद्याकराय महादये निष्ठाकराय नमः नमो निवृत्तिकराय नमः पारयोः ह्रीं ताराय नमः मोहिनी ह्रीं विद्याय नमः ह्रीं मण्ये महापतये ह्रीं सत्याता काली नमः फलवेणी नमः प्रमथनी नमः सर्व भूतमन्ये नमः कीलावन्ये ह्रीं भद्रणी नमः क्षिप्ता देवी नमः भद्रणी नमः मालती नमः भद्रणी नमः मालती नमः मालती नमः वनन्ये नमः ह्रीं सुची देवी स्वाहा देवी नमः सत्या देवी नमः देवी नमः निर्मती क्षमारणे वब्रे खड्गायं पण्णवः कुमारायं पण्णवः खड्गायं पण्णवः आनादायं पण्णवः बलगाय पण्णवः विजयायं पण्णवः शिवाय भगवान् कृतमधा प्रजान्तरमस्वमात्मा मित्रसत्वादकृशा प्रेक्षे माधेमा संगीता मात्वागिकोशिषा प्रत्ययी बन्धन्तरिहयामि ब्रह्मभूषणमुद्रवते देवा येषः गणामेवे किश्रियं गमयते वर्षन्तपर्जन्या श्रीमणामोषधयो आजानि समर्पयामि ओम अंगिके नंदिनी नंदितमे दिने विश्वविनोदिनी नंदनते गिरिवरविन्द्रसियोदिनी वासिनी विलासिनी नरते भगवती के सिद्धि गंडकोड दिने भूरि कोड दिने भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनी तेरे रम्यकमर्दिनी तेरी शैलसुते नवाहितगानि कोडवः कर्पूरनिराजनस्य योरञ्च यथा हितवित्वा प्राज्ञानगणनाराजगदान्धकारिणी अग्निजाले प्रकृताः अनित्यभूतानां नमः
ऐं श्री कदम्बकारणवासायै नमः ऐं श्री गणपौर्णमप्रियाय नमः ऐं ह्रीं श्री गन्धर्वविद्यायै नमः ऐं श्री गन्धर्वधनाभाग्यवीक्षणाय नमः ॐ ऐं ह्रीं श्री गन्धर्वविटसौरभ्य कल्लोलितबुद्धराय नमः ऐं श्री श्रीकारणरूपाय नमः ऐं ह्रीं श्रीकानेकाक्षरग्रन्थे नमः ऐं ह्रीं श्री एकनिष्ठनिर्देश्याय नमः ऐं ह्रीं श्री एकासुगन्धदूराय नमः ऐं ह्रीं श्री गुणविनाशिने नमः ॐ ऐं ह्रीं श्री एकभोगाय नमः ॐ ऐं ह्रीं श्री एकरसाय नमः ॐ ऐं ह्रीं श्री ईश्वरप्रधानिन्ये नमः ऐं ह्रीं श्री एकादभद्रसाम्राज्यप्रदाय नमः ऐं श्री एकादभूजिताय नमः ऐं ह्रीं समानप्रभाय नमः ऐं ह्रीं श्री एकमनोज्वलाय नमः सर्वस्याते हरे देवी नारायण नमोस्तुते समस्तमहिला देहि देहि मे परमेश्वरे
கேக்குதா இப்போ கடையில இருக்கேன் வெளியில இருக்கேன் ஒன்றும் இல்ல வீட்டுல தண்ணி காலி ஆயிடுச்சான் பக்கத்துல அவங்க வண்டி வாங்கிட்டோம் ஒரு 2 கேன் அப்படியே எடுத்து போயிட்டு ஒரு பேர் தான் கேன் எடுத்தாங்க வீட்டுல அம்மா महाभैरवी सर्वसत्य कर्मविद्धम श्री परमंत्र चेतने सर्वभूतमणि सर्वभूतांतबंध सर्वविद्या सिद्धि सर्वव्याधि निगंध तुत्तान पक्षमक्षय ज्वालादिपे करालवत्रे करालवत्रे प्रत्यंगरे गरे स्वाहा श्री कृष्णाय समावने महावने महाभैरवी सर्वसत्य कर्मविद्धने स्वाहा नमः पार्वती पतये என்னுடைய சிவனே போற்றி ஒட்டராத்தம் கிராமத்திலே அமர்ந்திருந்து நமக்கெல்லாம் கேட்டவர்களை தந்து நம்மளை எல்லாம் காத்தருளும் அருள்தரும் சுந்தரமாரி தேவனுடைய ஆலயத்திலே புனராவர்த்தன ஜீரணாச்சாரண அஷ்டபத்தின மகா கும்பாபிஷேக விழாவானது
சீரோடும் சிறப்பு போடும் இந்த மூன்றாம் கால யாக வேள்வியானது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இதுவரையிலே 108 விதமான கொடியை ஜாமான்களை கொண்டு சந்திரமாரி என்பதனுடைய மூலமந்திரம், மாலாமந்திரம், வேதமந்திரம், காயத்ரிமந்திரம், அஸ்திரமந்திரம் எல்லாம் ஜபிக்கப்பட்டு சண்டவரி ஹோமங்கள்லாம் இதுவரையிலே நடைபெற்றன. இப்பொழுது நிறைவான ஆகுதி, பூர்ணாகுதி, அதைத் தொடர்ந்து வெளியிலே யாகசாலை இருக்கக்கூடிய ஸ்தலமார் என்பதற்கு ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் என்று 4 விதமான வேத மந்திரங்கள்லாம் ஜபிக்கப்பட்டு சிவாகமங்கள்லாம் ஜபிக்கப்பட்டு அனைத்து உபசாரங்கள்லாம் சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளன. அதைத் தொடர்ந்து தீபாராதனை, அதைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக 5:30 மணிக்கு மேலாக பஞ்சவாத்தியமானது இசைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வேத பாராயணங்கள்லாம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக நாம் எந்த ஒரு காரணங்களுக்காக முதலாவதாக விநாயகர் பெருமானை பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அபந்தமாக நம்மளுடைய அனைத்து காரியங்களும் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மஞ்சள் விநாயகரை பிடித்து வைத்து முதலாவதாக விநாயகருடைய வழிபாடும் அதனைத் தொடர்ந்து புண்ணியாகவாதம், சோமகும்பபதி, சூரிய பூஜை, மண்டப பூஜை, அதனைத் தொடர்ந்து வேலியில் இருக்கக்கூடிய சுந்தரமான எண்ணிக்கை 5 விதமான ஆசனங்கள், 5 விதமான ஆவரணங்கள் எல்லாம் இன்று மாலையிலே மூன்றாம் கால யாக வேண்டியானது 5:30 மணிக்கு மேலாக ஆரம்பமாகும். இப்பொழுது மகா தீபாராதனையானது நடைபெற உள்ளது. இப்பொழுது நிறைவான ஆகுதி, பூர்ணாகுதியானது நடைபெற உள்ளது. பையாஜி நீ சொல்லுங்க மாமா. பார்வதி பதையே உட்கார்ந்து நிக்கிறான். அது நீங்க சொல்லலாம், நான் சொன்னா எனக்கு நான் வந்து சாப்பாடு திரும்ப திரும்ப அதுதான் வரைக்கும் சாமி சொல்றாரு. அப்படி கிடையாது. சுவாமி எப்ப நீங்க தரையில காலம் மணிக்கு உட்கார்ந்துட்டீங்களோ ஆரோக்கியமா இருக்கீங்க. என்னைக்கு சேர்ல உட்கார ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு டாக்டருக்கு பிள்ளையார் சொல்லி போட போறீங்கன்னு அர்த்தம். தரையில சமணங்கால் போட்டு உட்காராம சேர்ல உட்கார்ந்து என்னைக்கு டைனிங் டேபிள் உட்கார ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு டாக்டருக்கு பிள்ளையார் சொல்லி அன்னைக்கு தான் ஆரம்பம். இப்பதான் லேசா உங்களுக்கு ஏதோ தெரியுது அப்படின்னு ஏதோ எதுவுமே தாயார் இல்லாம ஒண்ணு நடக்காது. அம்பால கருணை கிடையாது. ஒட்டடத்துல நமக்கு 2 அம்பாலும் அருமையாக வாசல் அனுசரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிசங்கர் பகவத்பாதர் 6 நம்ம இந்து தர்மத்துல 6 சமுதாயமா பிரிச்சு வச்சார். பிள்ளையார வேண்டுறவங்க ஒரு பக்கம், பிள்ளையார் தவிர சாமி கும்பிடுவாங்க. பிள்ளையார் அதிகமா வணங்குவாங்க. இந்த மகாராஷ்டிர பண்டிகையில கணபதி பப்பா மோரியா, மங்களமூர்த்தி மோரியா சொல்லி ஒரு குறிப்பு ஆவணி மாசத்து வர ஆவணியில பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. பிள்ளையார் தான் அவங்களுக்கு பிரதானமே பிள்ளையார் தான். எல்லா சாமி கும்பிடுவாங்க. பிள்ளையார் ஆராதனை டெய்லி பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான், வெற்றிவேல் முருகனுக்கு பிள்ளை சாமியே கேட்கலையா, திருச்செந்தூருக்கே கேட்க மாட்டோமா, பக்கத்துல நாங்க கும்பாபிஷேகம் வர இடத்துக்கு சொல்லலாமே. வெற்றிவேல் முருகனுக்கு சவுண்டா, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. முருகரை தவிர எதுக்குனோட பாத யாத்திரை போறது, முருகனுக்கு காவடி எடுக்கிறது, முருகர் தான் பிரதானம். முருகர் தான் எல்லாமே அவங்களுக்கு. விரதம் இருந்து எல்லாம் பண்ணி முருகர் சாமி முருகர் தான் பிரதானம். வருஷம் பாத யாத்திரை போவாங்க. பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ எந்த அறுபடை வீட்டுக்குமே வருஷம் போறவங்க இருக்காங்க. முருகர் தான் பிரதானம். அடுத்து பாத்தீங்கன்னா அம்பாள் ஓம் சக்தி சுத்தி, அவ்வளவுதான்.
இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் போறது, வேப்பிலை கட்டிக்கிறது, சந்தனமாரி அம்மன் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில் போறது, பாத யாத்திரையா போறது. அம்பாளை தவிர வேற எதுவுமே தெரியாது. அம்பாள் உபாசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 சிவாச்சாரியை வச்சு சிறப்பான முறையில லலிதா திருச்செடி அர்ச்சனை 300 நாமங்கள் பீஜாச்சார மந்திரத்தோட கைலாச சுவாமி திருப்பூர்ணமான நிறைய கும்பாட்சி பண்ணிச்சிருக்க. கைலாசம்னா அங்க உட்கார்ந்து மைக்கில வந்து பாத்தீங்கன்னா ஐம் கிரீம் ஸ்ரீ மூல மந்திரத்தோட பீஜாச்சர மந்திரத்தோட அம்பாளுடைய திருச்செடி நாமாவளி 300 நாமாவளி குங்குமம் அர்ச்சனை. இந்த குங்குமத்தை வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணியாங்க. நம்ம கணேஷ் சுவாமிகள் சர்வசாதமா இருந்து எங்க தாத்தா இல்ல குங்குமம் பூசி விடுவார். ஆமா, கையில வாங்கிட்டு போய் வீட்டுல பத்திரம் வச்சுக்கணும். அதனால அது குங்குமம் ரொம்ப விசேஷமானது. 300 நாமங்கள் லலிதா திருச்செடி. சாயங்காலம் பாத்தீங்கன்னா லலிதா சகசரநாம பாராயணம் ரொம்ப விசேஷம். 1000 நாமங்கள் சகசரநாம பாராயணம். அதெல்லாம் நேற்று சொல்லிட்டு இருந்தோம். அம்பாளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணா ரொம்ப விசேஷம். அதுல என்ன சாப்பிடறதா பேசுறேன்னு நினைக்க கூடாது. பாயாசன்ன பிரியாய் நமக அப்படின்னு. என்னடா சாமி சாப்பிடுறதே பேசுறாரு. பாயாசன்ன பிரியாய், அம்பாளுக்கு பாயாசம் ரொம்ப பிடிக்கும். அதான் தாத்தா சொன்னாரு, கண்டிப்பா அதை விஸ்வா சுவாமி பார்த்து இன்னைக்கு அவர் கையாலே பாயாசம் போட்டு அம்பாளுக்கு பாயாசம் நைவேத்தியம் ரொம்ப விசேஷமா பாயாசம் நைவேத்தியம். ஒரு அன்பர் நாளைக்கு எல்லாருக்கும் லட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். மஞ்சள் லட்டு கொடுத்தா ரொம்ப விசேஷம். லட்டுனால விசேஷம் தான், குருவோட அனுகிரகம் கிடைக்கும். அதனால கொடுத்து லட்டு நாளைக்கு கொடுக்க போடும். இன்னைக்கு அம்பாளுக்கு நிவேதம் பண்ணி கொடுத்து நாளைக்கு எல்லாரும் உபாசி முடிச்சோன்னா அனைத்து பக்தர்களுக்கும் அதை சொன்ன எப்படி சாமி உள்ள கூட்டத்துக்கு சாப்பிட்டுட்டு நீங்க வெளியில வரும்போது எல்லாருக்கும் லட்டு கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் லட்டு கிடைக்கும். குழந்தைங்களும் பெரியவர்கள் அனைவருக்கும் லட்டு நிறைய வாங்கி வச்சிருக்கோம். அதனால யாருக்கு லட்டு இல்லைன்னு கிடையாது. எல்லாருமே நீங்க சாப்பிட்டு முடிச்சு வரும்போது உங்களுக்கு லட்டு வெளியில ரெடியா கொடுப்பாங்க. அது பிரசாதம் வாங்கிக்க வேண்டியது. தாயார் கருணை கிடைச்சி. அதனாலதான் அம்பாளை உபாசனை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொல்லிட்டே இருப்பான் அம்பாள் உபாசனை, அம்பாள் ஆராதனை பண்றது. பத்ரகாளிய எடுத்து ஒருத்தர் சந்திரமாரி எடுத்துவாங்க, ஒருத்தர் லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, ஒருத்தர் காளி எடுத்துக்குவாங்க. ஒவ்வொரு சுவாமி நிறைய அம்பாள் நிறைய பேர் அதை உபாசனை பண்ணி நிறைய இருக்காங்க. அம்பாள் உபாசனை நிறைய இருக்காங்க. ஏன்னா தாயார் தான் கருணை கடாச்சு. 12 திங்களால் அங்கமெல்லாம் வந்து விட்டு பையல் என்ற போதை பறிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமலை தந்தால் எப்பிறப்பில் காண்பேன் அடிப்பட்டது. கட்டிலும் தொட்டிலும் மார்பிலும் தோன்றிலும் வைத்தன்னை காதலித்து முட்டை தரையிலிட்டு சீராட்டி தாளாட்டி தாய் தனக்கு ஒரு விலகிட்டு தீ கொண்டு அம்மா இறந்தப்ப இந்த ஒரு பாடு அரிசியமானவே நாத்தால் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாம ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூமானே என்னோட தாயாரோட என் கண்ணு என் செல்லம் விழுதுறாதான் மெதுவா போட பார்த்து போடா, கீழே விழுந்துட்டியாடா மெதுவாடா அப்படி போய் தாயார் தான் தூக்குவோம். கருணை கராச்சி. அப்பாட்ட போய் விழுந்துட்டா 2 அடி அடிப்பாரு. ஒழுங்கா பார்க்கணும். அம்மா எங்கப்பா விழுந்து அடிப்பிடிச்சாப்பா நான் தாயார் தான் அப்படின்னு கேட்பான். அதனால தாயாருக்கு அவளுக்கு மதிப்பு. 3வது. 4வது பண்ண நம்ம பார்வதி பதையே கைலாசாமிக்கு நம்ம பார்வதி பதையே. சிவனை தவிர எதுவுமே தெரியாது. இந்த சாமி எங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் இருக்க கோவிந்தநாமம் சொல்லி சொல்ல மாட்டாங்க. நம்ம பார்வதி பதே சொல்லிக்குவாங்க. அது கேட்டுச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க. சிவனை தவிர எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. 4வது சிவனுடைய போன்ல பேசும்போது கூட அலோன்னு கொடுக்க மாட்டாங்க. எடுத்தோட சொல்லுங்க சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை பார்த்தா சிவா சொல்லுங்க சிவா அப்படின்னு. சிவன் தான் அவங்களுக்கு பிரதானம். எல்லாமே சிவன் தான். 4வது. 5வது ஏழுண்டாளா வெங்கட்ரமணா. எங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். சாமிகிட்ட லட்டு கிடைக்கும், துட்டு கிடைக்கும். எந்த சாமி துட்டு கொடுக்காரோ அதை வேமா சொல்லிடுவோம். ஆபத் பாண்டவா வெங்கட்ரமணா, அநாத ரட்சகா வெங்கட்ரமணா நல்லா சொல்லாமே. திருப்பதி வரை கேட்கணும், இங்கே பெருமாள் கேட்க மாட்டேன். சப்தகிரி வாசா வெங்கட்ரமணா, ராதாரமண கோவிந்தா வெங்கட்ரமணா. 3 லட்சம் பேர் நிற்கான். பெருமாளை பார்க்க சனிக்கிழமை போய் டிக்கெட் போட்டு வந்தே பாரத்துல போய் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை பெருமாளை பார்த்து திங்கக்கிழமை வேலைக்கு வரணும். 3 பேர் 3 லட்சம் நிக்கா. இங்க சொல்றான் இந்த ரூம்ல அங்க மாமா அடுத்த ரூம்ல இருக்க 7வது ரூம்ல எங்க கோவிந்தா அங்க கேக்கு பெருமாள். மாப்பிள்ளை போன் அடிக்க மாப்பிள்ளை 4வது ரூம்ல இருக்கேன், நான் 7வது ரூம்ல இருக்கேன். மாப்பிள்ளை எப்படியோ மாட்டிக்கிட்டோம். இங்க இடம் ஏதாவது டிஃபன் கொடுக்குறாங்க, தங்க இடம் பார்த்து உட்காந்துருக்கோம். சுவாமி நமக்கு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தரிசனம் கொடுக்க
நீங்க இந்த மாதிரி உட்காரணும், நான் மைக்கு பிடிச்சு பேசணும். இது கணேஷ் தாத்தா தலைமையில இன்னும் சிவாச்சாரிய வந்து கும்பாபிஷேகம் பண்ணாலே அம்பாள் அனுத்துல இருக்கணும். இல்லைன்னா உட்கார முடியாது. ஏதாவது போன் வரலாம், ஏதாவது அலுவல் வரலாம், எல்லாத்தையும் நடக்கலாம், கிளம்பி போகலாம், முடியல. அம்பாளுடைய கருணை கடாட்சியில ஒரு காரியம் நடக்காது. பெருமாளை தவிர எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் இருக்காங்க, நம்ம பார்வதி பார்த்தீங்கன்னா வாய திறக்க மாட்டாங்க. அது எது கோவிந்த நாம சங்கீதத்துல கோவிந்தா கோவிந்தா எல்லாமே ஒண்ணுதான். மந்திரத்திலே அதான் சொல்லுது, சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணு ஹிருதயம் சிவ. பெருமாளுடைய இதயத்துல சிவன் இருக்கார், சிவன் இதயத்துல பெருமாள் இருக்கார். சிவரூபத்துல பெருமாள் இருக்கார், பெருமாள் ரூபத்துல சிவன் இருக்கார். மந்திரமே அதான், டெய்லி சொல்லணும். நாங்க இத பெருமாளை தவிர இது இல்ல. அஞ்சாவது அவர்தான் பெருமாள் மட்டும் தான் பிரதான கும்பிடுவாங்க. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பாங்க, புள்ள விரதம், ஏகாதேவி விரதம் இருப்பாங்க. நிறைய விரதம்னா பேசுனா சாயங்காலம் பேசணும், அதுக்கு நிறைய பேச வேண்டியது முடியாது. அப்புறம் யாரும் சாப்பிட மாட்டீங்க. அடுத்தபடியா ஆறாவது ஒரு சமுதாயத்தோட இருக்காரு. யாரு கேட்டீங்கன்னா சூரிய பகவான். ரொம்ப முக்கியமானது. எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஞாயிற்றுக்கிழமை 2 கால் 4 கால் மிதக்கும். வீட்டுல கதரும் மசாலா அன்னைக்கு தான் கதரும், அன்னைக்கு தான் செய்யக்கூடாது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு வழியில பாத்தீங்கன்னா உருளைக்கிழமை வியாபாரம் அதிகமாகும். வெங்காயம் பெரிய வெங்காயம் அதிகமாக வியாபாரம். ஏன்னா அன்னைக்கு தான் ஒரு வழி. நித்தியப்படியுமே ஒரு வயசுக்கு மேல நித்தியப்படியுமே எல்லாருமே சூரிய நமஸ்காரம். நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கடவுள் சூரியன், சந்திரன், 2 பேர் தான். சூரியனை கண்ணை மூடிட்டு தரிசனம் பண்ணணும், சந்திரனை கண்ணை திறந்து பார்க்கணும். சூரியனை கண்ணை மூடிட்டு தரிசனம் பண்ணணும், சந்திரனை நல்ல கண்ணை திறந்து பார்க்கணும். யார் சந்திரனா? சந்திரனா அது எப்படி சாமி தெரியாத, பார்த்தாலும் தெரியும். குழந்தைகளுக்கு அந்த காலத்துல நிலாச்சோறு விடுவாங்க, அந்த வழக்கம்லாம் போயிட்டு நிலா இருக்கா இல்லையானே குழந்தைக்கு தெரியாது. தாய்மார் அப்படி வளர்க்குறோம், அப்படி வளர்ந்துட்டு இருக்கோம். போன்ல எல்லாமே போன்ல உட்காந்து போன்ல விட போட்டான்னு பார்த்து போனை பார்த்தே சாப்பிட. அது போனை பார்த்துட்டு ஏதோ சாப்பிட்டு ஏதோ வளர்ந்துச்சு குழந்தைங்க. அவன் நான் பேசிட்டு இருக்கேன், அவங்க பாட்டு அவன் போன் பார்த்துருக்காங்க. பாப்பா தம்பி மாதிரி குழந்தைகள் அப்படிதான் வளர்க்கணும். ஆறாவது சமுதாயத்தை வந்து சூரிய பகவான் ரொம்ப விசேஷம். நித்தியப்படி சூரியனை நமஸ்காரம் பண்ணணும். நீங்க சத்தீஸ்கர் மாதிரிலாம் போனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் ஆராதனை பண்ணுவாங்க. காலையில 4 மணிக்கே எந்திரிச்சு சூரியனுக்கு பிடிச்சவங்க கோதுமையில பண்ணக்கூடிய பலகாரங்கள், சப்பாத்தி, புல்லாத சப்பாத்தி, கோதுமை அல்வா, கோதுமை அப்பம் எல்லாம் பண்ணி சூரிய பகவானுக்கு ஆராதனை பண்ணி நமஸ்காரம் எல்லாம் பண்ணி நிறைய இருக்கு. 138 120 நமஸ்காரம் இருக்கு. மந்திரமே இருக்கு, சூரிய நமஸ்காரம் மந்திரங்களா சொல்லி நமஸ்காரம் பண்ணி விழுந்து கும்பிட்டு ஆராதனை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அப்படி கொண்டாடுவாங்க. ஆறாவது சமுதாயம். இந்த மாதிரி 6 சமுதாயமாக சுவாமி ஆதிசங்கர பகவத்பால் நமக்கு பிரிச்சு கொடுத்து உங்களுக்கு என்ன சுவாமி பிடிக்குமோ அதை வேண்டிக்க வேண்டியதான். இதுல அம்பாள் வந்து நம்ம ஒட்டுநத்தத்துல கருணை கடாட்சியா சந்திரமாரி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த நேரத்துல சிறப்பான முறையில மாலை வேளையில எந்திரஸ்தாபன நிகழ்ச்சி எல்லாம் நடைபெறும். அதை விவரம் சொல்லணும். யாருக்காவது நவரத்னகர்கள் தேவைப்படுவோம், இங்க சீனிவாச பட்டாச்சாரியார் இருக்கும், அது முன்னாடி தொகையை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். யார் யார் தங்கம் வெள்ளி கொண்டு வரவங்க தாய்மார்கள் குழந்தை எல்லாருமே இன்னைக்கு ஒரு நாள் மூலஸ்தானத்துக்குள்ள போய் பீடத்துக்குள்ள தொட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் அடுத்து நீங்க 12 வருஷம் கழிச்சுதான் உள்ள போய் தொட முடியும். அதனால வெள்ளி தங்கம் எது உங்களால என்ன முடியுமோ, ஒண்ணுமே இல்லைன்னா போய் பீடங்கள்ல போய் தொட்டு கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப விசேஷம். பொறுமையாக வரிசையா இருந்து பீடைகளை தொட்டு கும்பிட்டு உங்களால் முடிஞ்ச காயிடம் சில்லறை அடுத்துக்கமா வெள்ளி எதனா வச்சுட்டு நவரத்தை வச்சுட்டு நேரம் ஆகாரம் முடியும். உங்கள்கிட்ட ஆகாரம் முடிச்சுட்டு போயிருக்கும். அது சௌரியம் நேரத்தை பொறுத்து. சாயங்காலம் அதோடைய நேரம் சொல்லிடுவோம். எந்திரம் வந்தோடனே இன்றைய ஒரு நாள் மட்டும் இல்லை, அது முடிச்சாச்சுன்னா அப்புறம் நீங்க பூசாரி தவிர நேரத்துக்கு போக முடியாது. மூலஸ்தானத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் எல்லாத்துக்குமே அலர்ட் உண்டு. தயவு செய்து ஆண்கள்லாம் சட்டை பண்ணி எல்லாம் கழட்டிட்டு தான் உள்ள போகணும் பீடைகளை தொடும்போது. ஆமா, அதனால தாய்மார் குழந்தை எல்லாருமே இந்த பீடைகளை தொட்டுக்கலாம். இப்படி 2ஆம் கால யாகசாலையில் மகா பூர்ணாவில் நடைபெற்று அதை தொடர்ந்து உபச்சார தீபாராதனை, அதுக்கு முன்னாக வஸ்திராபதி துணி கொடுத்தால் பிடி போகும் பிரதான இடத்திலே துணி கொடுக்கும் நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று மகா பூர்ணாவை தொடர்ந்து மந்திர புஷ்பங்கள், சதுர்வேத பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள், கீதங்கள் எல்லாம் நடைபெறும். இன்னும் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும்.
இப்பயே முடியல சாமி ஃபீல் பண்றோம், கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுக்கோங்க, திரும்ப உட்காந்து. ஆமா, நீங்களே எந்திரிச்சு யாரும் போயிடக்கூடாது, வீட்டுல போய் குக்கர் சவுண்டு வரணுமேன்றதுனால தான் அண்ணாச்சி அழகா சிறப்பான முறையில் நமக்கு 3 நாளைக்கு அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. கை தட்டலாங்க. பக்கத்து ஊர்ல யாரும் தட்ட மாட்டோம், நமக்கு நம்ம தான் தட்டிக்கணும். சிறப்பான முறையில கமிட்டியாளு அன்னதானம் வைவோம். அது விதவிதமா டிஃபன், 1 2 எல்லாம் போட்டோம், இட்லியா போடணும், போடுங்க, முத்தாப்பம் போடுங்க, முத்தாப்பம் போடாது, வடையும் போடுங்க, அது பத்தாது ஒரு பூரி வைங்க. அவர் கூட்டிகிட்டே இருக்காரு. 2 3 ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு காலையில. ஆமா, அது சேமியா நேற்று கேசரி, நீங்க சேமியா கேசரி வர டிஃபன் பாருங்க. ஆனந்தமா வயிறார சாப்பிட வேண்டியதான். ஓம் சக்தி, நல்ல சவுண்டா, ஓம் சக்தி சொல்ல வேண்டியதான். அதுக்காண்டியாவது அருமையா சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன்னா வீட்டுல போய் சமையல் பண்ணுவோம், எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சிரமம் இருக்கக்கூடாதுன்னு கமிட்டியில அருமையான ஒரு ஏற்பாடு. 3 நாட்கள் இந்த மாதிரி எங்கேயும் அன்னதானம் பார்த்தது. 3 நாள் 3 வேளை அன்னதானம், ரொம்ப விசேஷம். அது முக்கியமா சொல்லணும். உபாசனைக்கு காலையில போடுவாங்க 3 வேளை. அதனால திருப்தியா வயிறார சாப்பிட்டு என்ன செய்யணும், மனசார வேண்டணும். கரெக்ட். திடீர்னு இட்லி போயிருந்தா சீக்கிரம் வாடான்னு சொல்ல மாட்டோம். எங்க நின்று சாமி கூப்பிட்டு இருப்பான், ஏலே வாடா பூரி சூட ஆறிட போகுது, கிழங்கு காலியா சீக்கிரம் வாடா. சும்மா அங்கேயே நின்று தேவையில்லை. இப்ப போனா கூட டிஃபன் சாப்பிடலாம். உள்ள போயிட்டு வந்து 40 தோசை அப்படி இப்ப 10:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. இல்லேன்னு இல்லை, நம்ம ஒட்டெடுத்த சந்திரமாரி அன்னதானம் இல்லைன்னு இல்லை, எப்ப வந்தாலும் கிடைக்கும். நல்லா தட்டலாமே, ஏன் அது யோசனை, தட்டலாமா வேணாமா கையா, நம்ம தான் தட்டிக்கணும், தப்பு கிடையாது. அருமையான ஒரு கமிட்டியாளர்கள் அருமையா நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம வயிறார சாப்பிட்டு மனசார அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிறைவான வஸ்திராயுதம் நம்ம பார்வதி பதையே. ओम सत्यो जागं प्रपद्यामि सत्यो जाताय मे नमो नमः वेनादि भवेम स्वमात्तवाय नमः श्रेष्ठाय नमः श्रेष्ठाय नमः रुद्राय नमः खाराय नमः गणमेघनाय नमः करमेकरणाय नमः कराय नमः बलप्रबलनाय ओम पूर्णाहुतिमत्तमाञ्जः चित्त प्राणायाम परिमादाय पूर्वे ब्रह्मणे स्वाहा दिवे वोहामित्तले स्वाहा दक्षिणे वोहाम्याय स्वाहा उत्तरे वोहामन्ताय स्वाहा पूर्वे वायान्द्रादिकं पुष्प कुश हस्ते समर्प्य
ओम तत्वाशि कमे क्यो अक्लेशु नाम विद्या मातंजो भगवाय तस्वा विद्याय कर्पूर ज्योति हम सत्वदार विकहे कित्त दस्तार दिवे नाम तप्रभाय आयं प्रेमि भजनमार्यं प्रियाणि नमो नमः सत्वदानं प्रपद्यात्वदानमे नमो जय नमो रुद्राय नमः कालाय नमः गणविगणनाय नमो फलविगणनाय नमो फलाय नमो फलप्रमदाय नमः सर्वभूतदमनाय नमो मनाय नमः सर्वधर्मेभ्यो नमस्ते रुद्ररूपिभ्यः ब्रह्मा शिवो मे सदा शिवो प्रदत्य सागिनी नमो वयं मे श्रवणाय कुर्महे वै श्रवणाय नमः प्रचारं समर्पयामि ओम ह्रीं भावायै नमः नमः
ह्रीं रौद्री नमः ह्रीं कलप्रवसन्नी नमः सर्वभूतमन्ये नमः ह्रीं मनान्मन्ये नमः ह्रीं विचारते नमः ह्रीं ज्ञानशक्ति नमः ह्रीं राधराधेश्वरी नमः ह्रीं श्री श्रवणाम्बिकायै नमो नमः समस्तोपचारान् समर्पयामि पूर्वीपरमायुक्तं आयुधनवान् भवते संवत्सरस्यायनन्ते आयुधनवान् भवते आयुधनवान् भवते समर्पयामि जगज्जन्यादे मंगलारण्येन वामाय अम्बेनाय नमः पामायतनाय नमः स्कन्दाय नमः भवति आनन्दचन्द्राय नमः भवति अम्बेनाय वामाय अम्बेनाय नक्षत्राणि भवति नक्षत्राणाय भवति नक्षत्राणाय भवति अनुदृगानाशी चंद्रमार्यम्याः कुंभाभिषेक कोलाहलसमये तुदीय कालयावसान मध्ये ऋग्वेदम् अग्निपूर्वे सत्यमं गिरः उपत्वाग्ने दिवे दिवे दोषावस्तधिया वयं नमो धरन्तयेवासि राजन् तमद्वराणाः गोपामृतस्य दीदिवे அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே. அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். காற்று மழை வீச வெக்காடுக்கு கூரை இல்லை வாழு என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காடி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும். ஆதி சிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின்
ஆட்டத்திற்கு சக்தி கொடுத்தாளே என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே அம்மா அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும் 5 தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும் 5 தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும் வேண்டும் வரம் தரவே கட்டுக்குள் நின்று மௌனதவம் செய்யும் மாரியம்மா மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும் முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தானில் கண்டேனே மாரி அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மன் அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குறை தீரும் எல்லையில்லா கருணை வெட்டுவா